சேலம் 8 வழிச்சாலையை நிறைவேற்றிய தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மான இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். நாங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல, திராவிட முன்னேற்ற சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல. விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டு சாலை போடுங்கள் அல்லது மாற்று வழி காணுங்கள். இப்பயும் சட்டமன்றத்தில் எடுத்து நாளைக்கு கூட உங்கள்கிட்ட படிக்கிறேன். இதுதான் திமுக கொள்கையா வச்சிருந்த மொழிய, வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அந்த 8 வழி சாலையில் யார் அங்க எம்எல்ஏ? நான் தான். நீயா? என்னையா ஓட்டுப்படி சைஸ் இல்ல எம்எல்ஏங்கற? சைஸ பத்தி பேசாதே. அமிதாப் பச்சனா இருந்தாலும் என்கிட்ட தலைவ. ஊத்துமலை வனப்பகுதியில் புள்ளிமான்கள் உள்ளன. சங்கரன் கோவிலைச் சேர்ந்த சிலர் அடிக்கடி அங்கு வாகனங்களில் வந்து மான் வேட்டைகளில் ஈடுபடுவது வழக்கமாக உள்ளது. சங்கரன் கோவிலைச் சேர்ந்த திமுக இளைஞரணி பிரமுகர் முகேஷ் நண்பர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக புள்ளிமானை வேட்டையாட வந்துள்ளார். இந்த குற்றம் செய்பவர்கள் எந்த பின்னணியில் இருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது. ஆனாலும் சிலர் தங்களது பணம் மற்றும் பதவி பலத்தை வைத்து தப்பித்து வருகின்றனர். இந்த குற்றச் சம்பவத்தில் தொடர்புடைய திமுக பிரமுகரான முகேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலரை வனத்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். என்ன பேசுனாங்க? என்னமா பேசுனாங்க? அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லங்க. பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்க? இல்ல நான் திமுக இல்ல, எந்த கட்சியிலயும் நான் இல்ல. திமுக துண்டு போட்டுறீங்க. அப்புறம் அத சும்மா குத்தாங்க தோல் மாலை வாங்கி போட்டுக்கினேன். சும்மா கொடுத்தாங்க. சரி, வந்ததுக்கு காசு கொடுத்தாங்களாமா? காசு குடுக்கறேன்னுங்கிறாங்க, சாப்பாடு தரேன்னுங்கிறாங்க. சாப்பாடு வரல, வண்டி வரல, எதுவுமே வரல. ரோட்ல வந்து நிக்கிறோம். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க போதும். இப்ப காசு எவ்வளவு தரேன்னு சொல்லிருந்தாங்க உங்களுக்கு? 300 ரூபாய். ஒரு ஆளுக்கு 300 ரூபாயா? எத்தனை பேர் வந்தீங்க? 50 பேர் வந்து. 50 பேருக்கும் ஆளுக்கு 300 ரூபாய் தரேன்னு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அருமைடாங்க புண்டா அனிலா. அது பாவம், அது புண்டா. கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? ஒரு பார்த்தாலே என்னமோ பண்ணுதே. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவடி சாட்டை துரைமுருகன் அவர்கள். சேட்டை புடிச்ச பையன் சார். சும்மா ஜாலியாக இம்சை பண்ணுவாங்க. முதல் வாக்குறுதி ஆக அந்த வகையில வற்புறுத்திருக்கலாம். கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா மிதிக்கிறார்னா அவரு திராவிட புத்திரு, தமிழ் தேசிய சத்துரு. சீமான் பேசுறத கேட்டு நீ செத்துரு. நன்றி. உலகவர் ஓவியவே, உற்சாக காவியவே, ஓடை நறுபலரே, உடையவள் புதுலவே, அன்பே அழக உயிரே இன்பவே இடிய தட்டல வரகதபடியே வாடிக்க சுடரே வன்பத விளக்கே. இப்படி ஏமாத்துறாங்க. 2.5 ஆண்டு கால ஆட்சியில இப்பதான் கொண்டு வந்து முட்டையை காட்டுறாங்க. அந்த இது முட்டை, அது வச்சிருக்கிறது ஒரு கூ முட்டை. இந்த ஆட்சி மொத்தத்துல அடிச்சுக்க மக்களுக்கு மொட்டை.